இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களை இந்த இல்லத்திலே ஒன்றாக கூட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய இறை வார்த்தை கேட்கின்ற மக்கள், ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். இவர்களுடைய இதயத்திலும் ஆன்மாவிலும் இந்த இதயத்தை நீர் திடப்படுத்தும், பலப்படுத்தும். வேறுவிட்டு வளர்வதற்காக உம்முடைய ஆற்றலை அவர்களுக்கு தாரும். தூய ஆவியின் துணையை தாரும். குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். வாழ்வில் பரபரப்பு வேண்டாம், படபடப்பு வேண்டாம், கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், துன்பம் வேண்டாம், துயரம் வேண்டாம். காரணம், அனைத்தும் கடவுளின் திருவுளப்படி நடைபெறுகிறது. அவரின்றி அணுவும் அசையாது. நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்த வேண்டும். டோட்டல் சரண்டர். காரணம், என்னை படைத்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறேன் என்ற இறை வார்த்தை நமக்கு உரம் தர வேண்டும். அது நமக்கு வாழ்வாக வேண்டும். ஏனென்றால் கடவுளின் நேரம் மனிதனின் நேரம் போன்றது அல்ல. கடவுளின் நேரம்தான் ஏற்ற காலம். அந்த நேரத்தில் தான் கடவுள் உண்மை உயர்த்துவார். எனக்கு ஒரு சிலது தெரியும். நோயோடு போராடுகின்ற மக்கள், அன்புமிக்கவர்களை, ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது. காரணம், கடவுளின் நேரத்தில் தான் இந்த குணம் கிடைக்கின்றது, சுகம் கிடைக்கின்றது. எனது ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று அங்கலாய்த்திருக்கின்ற மக்கள் அதிகமான பேர் எனக்கிட்டே சொல்கிறாங்க, ஃபாதர், நான் ஜெபிச்சு கஷ்டப்படுறோம், இன்னும் எங்களுக்கு என்ன செய்யலை அப்படின்னு, நான் ஜெபத்தினுடைய பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புமிக்கவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுவது, கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்தி பொறுமையோடு காத்திருங்கள், சகிப்புத்தன்மையோடு காத்திருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள், எதிர்பார்ப்போடு காத்திருங்கள், தாகத்தோடு காத்திருங்கள். கடவுள் உங்களை தொடுவார், உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் உங்களை இந்த உலகத்தில் படைத்ததற்கு கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறாமல் எதுவுமே நடக்காது. எனவே கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். காரணம், உரிய காலத்தில், ஏற்ற காலத்தில் கடவுள் உங்களை உயர்த்துவார். நம்பிக்கையெல்லாம் அவருடைய பாதத்தில் வையுங்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக மாறுங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.